விஜயோட தாவேகா மாநாடு இவர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை. விஜயின் முடிவு சரியா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 வருஷங்களா தமிழ் சினிமால நடிச்சிட்டு இருக்காரு நடிகர் விஜய். கடந்த சில வருஷங்களாவே விஜய் அரசியலுக்கு வர திட்டமிட்டிருக்கார் அப்படின்ற செய்தி தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. விஜயும் அடிக்கடி அவரோட விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு இருந்தாரு. ஒரு வழியா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வரப்போவதா அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கட்சியோட பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சாரு. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலே தனது இலக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடந்த பாராளுமன்ற தேர்தலையுமே விஜயோட கட்சி போட்டியிடல. கட்சி அறிவிச்சுட்டு வெங்கட் பிரபோட இயக்கத்துல கோட் படத்துல நடிக்க போனாரு. இப்போ படமே வெளியாகிடுச்சு. கோட் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வருது. தீவிர விஜய் ரசிகர்களுக்கு படம் பிடிச்சிருந்தாலும் மற்ற ரசிகர்கள் கிட்ட கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்குது. கோட் படத்துக்கு அப்புறமா வினோதோட இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சுட்டு விஜய் தீவிர அரசியல்ல இறங்க திட்டமிட்டு இருக்காரு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் எதிர்பார்க்கிறது நடக்காது அப்படின்னும், தேர்தலுக்கு பின்னாடி எப்படியும் விஜய் மறுபடியும் சினிமாவுக்கு வருவார் அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜயோட முதல் கட்சி மாநாட்டுக்கான பணிகள் சூடு பிடிச்சிருக்கு. சமீபத்துல விக்கிரவாண்டியில இதுக்கான இடம் பார்க்கப்பட்டது. அரசு தரப்புல அனுமதி கேட்டு விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காவல்துறையினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் மனுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த மாநாட்டுல சிறுவர்கள் கலந்துக்க அனுமதி இல்லை அப்படின்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. மேலும் ஆண்கள் 30,000, பெண்கள் 15,000, முதியோர்கள் 5,000, மாற்றுத்திறனாளி 500 பேர்னு 50,500 பேர் கலந்துக்குவாங்க அப்படின்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. சிறுவர் பலரும் விஜயோட ரசிகர்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.